வணக்கம். இது வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிமோட் கிட்டுக்கு நெறைய பேர் இத வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ஓவர் கெயினா கூட இருக்கலாம். அ நெறைய பேர் என்ட்ட கேட்டுருக்காங்க. ஆனா, அது வந்து கெயின் எதுன்னு கம்மி பண்றது. ஏன்னா, ரிமோட் கிட்லேருந்து சப் அவுட்டா வெளிய வந்துட்டு இருக்கும். அந்த சிக்னல் கொஞ்சம் ஹெவியா இல்லாதனால தான் நம்ம வந்து இந்த மாரி யூஸ் பண்றோம். அதாவது பிகினர்ஸ்க்கு புரியிற மாரி சொல்லிட்டுருக்கிறேன். அதனோட சிக்னல் அவுட்புட் வந்து கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்கிறதுனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த டிஎஸ்பி சப்வூஃபர்ல பார்த்தீங்கன்னா, இந்த 15K ரெசென்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருக்கிற ரெசென்ஸ எடுத்துட்டேன். எடுத்துட்டு பாருங்க 4.7 பிளஸ் பக்கம் அந்த பக்கம் போட்டுட்டேன். அந்த எடுத்த ரெசென்ஸையே எடுத்து இந்த 4.7 மைனஸ் பக்கம் வச்சுட்டேன். இப்ப சரிங்கண்ணா, இது வந்து நான் எப்படி ப்ரீசெட் கூட்டிக்கலாம், குறைச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இந்த ரெசென்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ரெசென்ஸ்ல வந்து நீங்க வந்து இந்த சென்டர் பின்ன வந்து சால்டர் அடிச்சுட்டு, ஒரு பக்கம் கிரவுண்ட் பண்ணிட்டு, ஒரு பக்கம் இன்புட் குடுத்துக்கோங்க. இந்த மாரி நீங்க வந்து ரிமோட் கிட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நண்பர்களே. உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம அடுத்த பதிவுல மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.